ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கட்டியிருக்கிற ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. இப்போ புதுசாக பணியெல்லாம் துவங்கி இருக்குல்ல, ஸோ வந்துட்டு அதோட அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு பழைய ஸ்டேஷன். ஸோ இதை இடிச்சிட்டு தான் இந்த மாதிரி பிரம்மாண்டமாக புது ஸ்டேஷன் வந்து கட்டுறாங்க. ஸோ இதுதாங்க ஃப்ரண்ட் வியூ, பஸ்ஸு, ஆட்டோ, பைக் எல்லாமே வந்து திரும்புகிற இடம் இதுதான். வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஒரு 60 மீட்டர் உள்ள தள்ளி தான் வந்துட்டு ஸ்டேஷன் இருந்துச்சு. இப்போ இந்த ரோட்டு என்ட்ரன்ஸில் இருந்தே வந்துட்டு பில்லர்ஸ்லாம் வந்து கிளம்பிருச்சு. ஸோ பார்க்கவே ரொம்பவே பிரம்மாண்டமாக புதுசாக ஒரு வேர்ல்டு கிளாஸ் லெவல் அப்டேட்டில் வந்துட்டு பண்ணுறாங்க. நிறைய பில்லர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள ரயில்வே ஸ்டேஷனோட வசதிகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டு, எஸ்குலேட்டர், ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குமோ ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரயில்வே துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மறுசீரமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பரில் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கான ப்ராஜெக்ட் வந்து 95 கோடி ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்கிடெக்சரில் வந்து கட்ட போகிறாங்க. நல்ல ஒரு கோயில் மாதிரி கட்ட போகிறாங்க. ஸோ 18 மாதம் இதோட வந்து ப்ராஜெக்ட். சபரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதில் நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நிறைய வேலைகள், இப்போ பில்லர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம பாம்பன் ரயில்வே பிரிட்ஜு வந்து ஓப்பன் பண்ணுறதுனால ஸோ வந்துட்டு அதுக்கான பணிகளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பெயிண்ட் அடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பங்கள்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பெயிண்ட் அடிக்கிறதுக்காக தான். ஸோ உள்ளேயும் நம்ம என்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனே ஒரு ரவுண்ட் எப்படி சுற்றிட்டு நம்ம எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா ஆங்கிள்லையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதாங்க ஃப்ரண்ட் லுக்கு. இந்த ஃப்ரண்ட் லுக் என்ட்ரன்ஸ் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. கலர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் இன்னும் சில வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த சைட்லாம் பூசாம பில்டிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் 18 மாதம் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு கொடுக்கணும். இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி ட்ரெயின் விடுறதுனால இதோட பணிகள் வந்துட்டு தீவிரமாக வந்துட்டு சூடு பிடிச்சிருக்கு. சீக்கிரமாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இந்த சைடு நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கும்போது ஏதாவது வேலைகள் பண்ணுறது தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபுல்லாமே வந்துட்டு இந்த சீட்டை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக சுற்றியும். ஸோ இங்கேருந்து நம்மளால் என்ன பணி நடந்திருக்குன்னு பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்குறப்போ இங்கேருந்து தூரமாக வந்துட்டு ஜூம் பண்ணி பார்த்தப்போ தான் தெரியுது. அங்கே வந்துட்டு இந்த பில்லர்ஸ் போடுறதுக்கான ஏற்பாடு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ காட்சி தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ இங்கே தூரத்துலேருந்து நம்ம வந்து ஜூம் வைக்கலாம். ஜூம் வச்சு பார்க்கும்போது அங்கே 4-5 பேர் வந்துட்டு இன்னும் பில்லர்ஸ் வந்துட்டு மேலே ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வர்ற மாதிரி அந்த சைடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கான ஆஃபீஸஸ் எல்லாம் தங்குற மாதிரியான வசதியும் அமைச்சு தரப்படுது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஃபுல் வியூ வந்துட்டு நம்ம வந்து பார்க்க முடியுது. ராமேஸ்வரத்தை அப்டேட்டு அதான் வந்து டிவி ஸ்டேஷன் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இந்த சைடு ஒர்க் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பெயிண்ட் அடிக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளதான் வந்துட்டு நிறைய வேலை வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ சொல்லப்போனால் ஒரு 60% வேலை வந்துட்டு இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுதாங்க ராமேஸ்வரத்தோட ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்துட்டு சுற்றி போய் நம்ம இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் இங்கே வந்து நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தாச்சு. இங்கே வந்துட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இன்னும் சில வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பொறுத்தளவுக்கு இந்த அளவு தான். இப்போ நம்ம வந்துட்டு ஸோ இங்கேருந்து நம்ம வந்துட்டு பின்னாடி வந்து போய் பார்க்கலாம். இப்போ உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு உள்ளே வந்து இங்கே பாருங்கள் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கம்பியெல்லாம் வெட்டி இந்த பில்லருக்கு இன்னும் மேலே பில்லர் போடுறதுக்கு வந்துட்டு இந்த கம்பியெலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரலேருந்து பார்க்கும்போது. ஸோ இந்த இடத்துல நிறையா ஸ்பேசியஸ் இருக்குது. ஒருவேளை இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸு எல்லாமே வந்துட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கும். ஏன்னா முன்னாடி பில்லர்ஸ் என்ட்ரன்ஸ் வந்தனால. ஸோ இங்கே நிறையா வேலைகள் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாகவே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துல தான் பார்க்க முடியுது வேலை செய்கிறத. ஸோ இன்னும் நம்ம வந்துட்டு சுற்றி போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ இன்னும் 4-5 பேர்த்துக்கு வந்து ப்ரொமோட் ஆகும்.
ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே பில்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ணியிருக்காங்க, பிங்க் அண்ட் ஒயிட் ஷேடில் அந்த மாதிரி கலர் பண்ணியிருக்காங்க. கலர் வந்து பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஓப்பனிங்ஸும் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த சைடில் இருந்தும் சைடு பாதை 2 பாதையாக அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல தெரியுது பாருங்க. ஸோ இந்த சைடும் நம்ம வந்துட்டு போய் ஒரு டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி வரலாம். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு கார்டன் ஃபெசிலிட்டி மாதிரி நம்மளுக்கு வந்து அமைச்சு ஒரு மக்கள் உட்கார்றதுக்கு, ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி போகிற மாதிரி இந்த இடத்துல அமையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வேலைகள்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஹெவியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் மேலே பில்லர்ஸு, உள்ளே வந்துட்டு ஸ்டெப்ஸு எல்லாமே வந்துட்டு கட்டியிருக்காங்க. பார்க்கவும் நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது இப்போ நம்ம பார்த்துக்கிட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து எம்டியாக விட்டுருந்தாங்க, ஒரு 60 மீட்டருக்கு விட்டுருந்தாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல தான் இந்த பில்டிங்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ பிளாட்ஃபார்ம், இப்போ 1ஆம் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு என்ன பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 டைரக்ஷன் வந்து வழி வந்து பிரியும். இந்த சைடு வந்தீங்கன்னா வந்துட்டு பின்னாடி போய் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிற வழி. ஸோ இங்கே உள்ளே போயிட்டு இருக்கிறது பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்மில் அந்த பழைய டைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக டைல்ஸ்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ காங்கிரீட்லாம் போட்டிருக்காங்க. சைடில் அதெல்லாம் இடிச்சிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் நடைபாதை இடிச்சிட்டு இப்போ திரும்பி கட்டுறாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன், அந்த எலக்ட்ரிக்கல் ரூம்லாம் வந்துட்டு இந்த சைடு தான் இருக்குது. ஏதாவது தேவையான பொருட்கள் வந்துட்டு ட்ரெயினுக்கு தேவைன்னா வந்துட்டு எடுத்துக்கிடுவாங்க பார்ட்ஸ் எல்லாம். இப்போ இந்த சைடு நம்ம இந்த வெளியில் போனோம்னா நம்ம வந்துட்டு பின்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் என்னென்ன வேலைகள் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இங்கே ரயில்வே காம்பவுண்டை இடிச்சிட்டு இங்கே வந்து வழித்தடை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்துட்டு கம்பி, இங்கே ரூஃப் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு உள்ளே பார்க்க முடியுது. இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட விஷயம். இப்போ பழைய பில்டிங்ஸில் வந்துட்டு இப்போ 2 ஃப்ளோர் தான் இருக்குது, இன்னும் 3ஆவது ஃப்ளோராக ஒன்று கட்டியிருக்காங்க இந்த சைடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அங்கே ரயில்வே காம்பவுண்ட்ஸ், அந்த ரயில்வே ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அந்த காலனி வீடு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வழி தான் நம்ம வந்துட்டு ரயில்வே பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிற வழி. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைடும் ஒரு பாதை வேணும்னு நினச்சாங்கன்னா இங்கிட்டு வந்து கொண்டு வரலாம். ஏன்னா ரோடோட ஜாயிண்டிங்ஸ் தான். ஸோ ரயில்வே ஸ்டேஷனோட இந்த சைடு பின் வாசல் மாதிரி ஒரு பாதை வந்து அமைக்க அந்த சைடு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணி இங்கே புதுசாக டைல்ஸ்கள்லாம் இறக்கி வச்சுருக்காங்க. இன்னுமே உள்ளே நிறைய வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஆர்ச்சு, அந்த ஷெட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே நிறையா வந்துட்டு போடணும். இந்த ரூஃபில் ஷீட்லாம் வந்துட்டு போடணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ இந்த அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலைகள் முடிஞ்சால் தான் வந்துட்டு அங்கே ட்ரெயின் விட்டு இங்கே வந்து பேசஞ்சர் போனங்கிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால இப்போ வெளியில் விட இப்போ நம்மளுக்கு பிளாட்ஃபார்முக்குள்ளே நடக்கிற வேலைகள் தான் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம உள்ளே போய் இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸு, இந்த என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ சடனாக ஏன் இப்போ ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, மறுசீரமைப்பு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராமேஸ்வரம் வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு யாத்திரைகளும் மக்களும் நார்த் இந்தியன்ஸில் இருந்து வர்றதுனால, இந்த கோயிலுக்கு இங்கே வர்றதுனால ஒரு மறுசீரமைப்பு பண்ணி இந்த நல்ல ஒரு ஸ்பேசியஸாக பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுக்கறதுக்காக இது ரீடெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ஆவதுல பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பழைய செட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டு புதுசாக வந்துட்டு சீட்ஸ்லாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கூலிங் சீட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து பார்க்குறோம். பிளாட்ஃபார்முக்குள்ளே இருந்து பார்த்து ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ இந்த சுற்று சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புல்டோசரை வச்சு ஜேசிபி வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்க்கும்போதும் தெரியுது நிறையா பில்லர்ஸ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி போட்டது. ஆக்சுவலாக 1906 வந்து இந்த ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் போட்டது தான் இதெல்லாம்.
ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்ரு, அடுத்த ஸ்டாப்பு பாம்பன், அதுக்கப்புறம் ஒரு 17 கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா மண்டபம்ங்கிற ஒரு ஸ்டாப் வந்துடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மண்டபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டரு, பாம்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டரில் வந்துட்டு போய் சீக்கிரம் போயிடலாம் அந்த ட்ராக் வழியே போனோம்டா. இப்போ நம்ம இது பிளாட்ஃபார்ம் 1, இது வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 2, அங்கிட்டு வந்து பிளாட்ஃபார்ம் 3, அங்கே பிளாட்ஃபார்ம் 4, அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் 5. இந்த 5 பிளாட்ஃபார்ம் தான் வந்து இப்போதைக்கு வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ட்ராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் இல்லை, அந்த ஓல்டு ட்ராக்ஸ் தான் ரீஅல்ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ட்ராக் வேலையெல்லாம் ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பின்னாடி என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே டைல்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணுறாங்கல்ல, இப்போ உடைச்சிட்டு இந்த டைல்ஸ்லாம் தான் ஃபிட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சீட்ஸு, இப்போ நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் என்ன வேலைகள் நடக்குதுன்னு. அங்கே லைட்டாக க்ரௌடு மாதிரி தெரியுது. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வர இப்போதைக்கு அலோடு கிடையாது. நம்ம உள்ளே வந்து வியூவர்ஸ்க்கு வந்துட்டு தெரியப்படுத்தணுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பழைய டைல்ஸ்கள்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 2 3 4 வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை ரிமூவ் பண்ணி இந்த இறக்கி வச்சிருக்கிற புது டைல்ஸ்கள், அந்த நடைபாதைகள் எல்லாம் வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 2 ட்ரெயின் வந்து போகும். அதே சமயம் இங்கே பாத்ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு கட்டிட்டாங்க, இடையில அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இதே சைடு வந்து நம்ம வந்துட்டு வெளியில் போயிடலாம். இப்போ வெளியில் போய் இன்னும் பின்னாடி வந்துட்டு என்னென்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சைடில் ரயில்வே ஏரியாஸில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக பெயிண்ட் அடித்து இங்கே காலனி வீடெல்லாம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு, ரயில்வே காலனி வீடு மாதிரி. ஸோ இங்கே தான் நம்ம இந்த கம்பிகள்லாம் வந்துட்டு ரூஃப் போடுறதுக்கு தயாராகி உள்ளே வந்துட்டு போகும், இந்த சைடாக போகும். இப்போ நம்ம நிற்கிற பகுதி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ லாஸ்ட்டில் வந்து இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு பாம்பன் போகிறதுக்கான ட்ராக் வந்து இருக்குது. இங்கே தான் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராக் மாற்றணுண்டாலோ எல்லா பொருட்களை வந்துட்டு இங்கே தான் அந்த லாஸ்ட் பகுதியில் தான் வந்துட்டு இறக்குவாங்க. இறக்குறதுக்கான இங்கே மெட்டீரியல்ஸில் நம்ம வந்து பார்க்குறோம் பாருங்கள், இந்த பில்லரு, இந்த இங்கே வந்துட்டு ரயில்வே ட்ராக்ஸு. ஸோ இங்கே தான் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் லாஸ்ட்டாக எதுவும் வேலை பணிகள் எதுவும் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து முடிய போகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கும் வீடியோ போடுற எங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஹைப்பாக இருக்கும், அடுத்த வீடியோ போடணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன வீடியோ ராமேஸ்வரத்தில் அப்டேட் தேவைப்படுதுங்கிறதையும் பற்றி நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன். உங்களுக்கு என்ன வீடியோ வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போடுங்க. இல்லை வேறு ஏதாவது சுற்றுலாத்தலம் காமிக்கணும்னாலும் சொல்லுங்கள், காமிக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பாம்பன் பிரிட்ஜில் உள்ள நியூ வெர்டிக்கல் பிரிட்ஜை தான் நம்ம வந்துட்டு போய் பார்க்க விசிட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணி அதுக்கு அடுத்து அந்த வீடியோ தான் வரும். ஸோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு நம்ம வீடியோ வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு இதில் ஏறி நம்ம வந்துட்டு உள்ளே இன்னும் என்ன வேலைகள்லாம் நடக்குதுங்கிறத பற்றி வந்து பார்ப்போம். ஸோ அந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வேலை நடக்கலை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த நடைபாதை தான் மெயினாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ராக் எல்லாமே ஃபிட் ஆகி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த நடைபாதையும் தான் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா லிஃப்ட்டு, எஸ்கலேட்டரு எல்லாமே வந்துட்டு உள்ளே வந்து எல்லா வசதியோடய வரும். அதே மாதிரி இப்போ இந்த ப்ராஜெக்டோட செலவுன்னு பார்த்திங்கன்னா 95 கோடி 95 கோடி செலவில் இப்போ மறுசீரமைப்பு வந்து படுது. ஸோ இந்த வழித்தடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாம்பன் செல்லக்கூடிய வழி. இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்லேயே அடுத்த ஸ்டாப்பான பாம்பன்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து போயிடலாம். இப்போ ஓவராலாக நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடெலாம் வந்துட்டு ட்ரெயினை சுத்தம் படுத்துறதுக்கான ஒரு 3 பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே இந்த பாத்ரூம் போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்க்கு கழிவறைகள்லாம் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பிளாட்ஃபார்ம் நடைபாதையை வந்துட்டு சீரமைப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஓல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்துட்டு வேலைகள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கூடிய விரைவிலேயே வந்துட்டு ராமேஸ்வரம் புதிய ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.